தமிழ்நாடு தையல் நூல் வியாபாரிகள் சங்கம் அந்த அமைப்பில் இன்றைக்கி வந்து புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இன்றைக்கி கூட்டம் நடந்தது. அதில் பரமசிவம் சேரன் ட்ரேடர்ஸ் ஏனைய வந்து தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. துணைத் தலைவராக எஸ்ஆர் சுப்பிரமணியம் அவர்களை துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இன்னொரு துணைத் தலைவர் ஈஸ்வரமூர்த்தி. இன்னொரு துணைத் தலைவர் வந்து ஈசன் ட்ரேடர்ஸு ஈஸ்வரமூர்த்தி அவர்களை துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். செயலாளர் வந்து ஜுகி த்ரெட்ஸு ஜெயக்குமார் அவர்களை செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பொருளாளர் துணை செயலாளர் வந்து அம்பாள் ஏஜென்சி மூர்த்தின்னு வித்யா டெக்ஸ்டைல் சுப்பிரமணியம் அவர்களையும் துணை செயலாளர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பொருளாளராக என்கே பாலசுப்ரமணியம் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சங்கத்தினுடைய பெயர் வந்து தமிழ்நாடு தையல் நூல் வியாபாரிகள் சங்கம். இந்த சங்கத்தினுடைய நோக்கம் வந்து தரமான நூலை உற்பத்தி பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். அதெல்லாம் வந்து அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து அடிக்கடி வந்து என்னுடைய தொழில் நெருக்கடிகள் நிறையா இருக்குது. சமாளிக்கிறதுல கொஞ்சம் அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு நிர்வாக அமைப்பு தேவை அப்படிங்கிறக்காகவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் வந்து அடுத்த வளர்ச்சிக்கு கொண்டுட்டு போகணும் ஒரு நோக்கத்துக்காகவும் அதாவது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து விலையேற்றம்ங்கிறது வந்து ரொம்ப நிறையா அதிகமான இதாக இருக்குது. அதனால் இழப்பீடுகளை சமாளிக்க முடியல. அப்போ அந்த சூழ்நிலையில் சங்கத்தை கூட்டி இப்போ ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வணக்கம். தமிழ்நாடு தையல் நூல் வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ஜுக்கி த்ரெட்ஸ் இந்தியா என்னும் நிறுவனத்தை பிஎன் ரோட்டில் நடத்திட்டு வர்றேங்க. என்னுடைய பெயர் ஜெயக்குமார். இந்த துறையில் இருக்கக்கூடிய நாங்கள் சந்திக்கிற சவால்களை எதிர்கொள்வதற்காகவும் எங்களுடைய உறுப்பினருடைய ஒற்றுமைக்காகவும் எங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காகவும் இந்த சங்கத்தை வந்து நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். தற்சமயத்தில் எங்களுடைய மூலப்பொருள் கடுமையான விலையேற்றம் ஏற்பட்டுள்ளதுனால இது எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்தித்தாள்கள் மூலமாக ஒரு பொது அறிவிப்பு வெளியிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் சங்கத்தில். இன்றைக்கி இதனுடைய அவசர கூட்டமும் வருகின்ற 10 தினங்களுக்குள் இன்னும் தேதி முடிவு செய்யப்படவில்லை. எதிர்கொள்ளும் 10 தினத்துக்குள் சங்கத்தினுடைய அடுத்த கலந்தாய்வு கூட்டம் விரைவில் அறிவிக்கப்பட்டு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நான் என்கே என்டர்பிரைஸ் பாலசுப்ரமணியன். இந்த தமிழ்நாடு தையல் நூல் வியாபாரிகள் சங்கத்தின் பொருளாளராக இன்று பொறுப்பேற்றிருக்கிறேன். இந்த கூட்டமானது நமது தையல் நூல் வியாபாரிகளை ஒருங்கிணைப்பதற்கான கூட்டம். நாம் இந்த கொரோனா காலங்களில் மிகப்பெரிய அளவில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இதையெல்லாம் எவ்வாறு சரி செய்வது, எவ்வாறு முன்னெடுத்து செல்வது, அதற்கான ஒரு கூட்டம் இது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் வருகின்ற ஜனவரி முதல் வாரத்தில் திரும்பவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களது கருத்துக்களை தெரிவித்து நமது சங்கமும் நம்ம தொழிலும் நன்கு முன்னேற ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தூக்கமே இல்லைங்க. நீங்க நம்பணும், எனக்கு தூக்கமே இல்லை. பிராமிஸா சொல்றேன். நான் இப்படி கடவுள்கிட்ட ஒரு நாள் எந்த விஷயத்துக்குமே வேணும்னு இல்லை. கடவுளே எனக்கு ஒரு பிச்சை போடு அப்படின்னு கேட்டு வந்தேன். அது ஒன்றும் வீண் போகல.